வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்காம யார் பற்றி பார்க்க போகிறோம்னா டிடி தினகரன்ட்ட தான் அதிமுக போகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தேனியில் சொன்னது பிரச்சாரத்தை போப்பு சொன்னது எல்லாம் இப்போ மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசும் பொருளாயிருச்சு. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா தேனியிலையும் டெல்டா பகுதியிலும் மிகப்பெரிய செல்வாக்கு. சசிகலா ஆதரவாக கூட பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காரு. சசிகலா அமைதியாக இருக்கானா டம்மி வைக்கிறோன்றனால இப்போ விண்ணப்ப படிவம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விநியோகம் பண்ணாங்க. ஸோ அதில் 2017 பார்த்தீங்கன்னா என்ன பொறுப்பாக இருந்தீங்க, இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்கிற மாதிரி விண்ணப்பம் கொடுத்து. இதுக்கு முக்கியமான காரணம் தான்ட்ட அதிமுக வராம டிடி தினகரன்ட்ட போயிருமோ, டிடி தினகரனுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சசிகலாவோட பார்த்தீங்கன்னா டெல்டா போயிலும் அவருக்கு அதிக ஆதரவு இருக்க டெல்டா போயிலும் கூட பார்த்தீங்கன்னா டிடி தினகரன்ட்ட அதிமுக போனாலும் சந்தோஷமா சசிகலா ஆதரவில் ஏற்றுக்க தயார் நிலைக்கு மனநிலைக்கு மாறிட்டாங்க. சசிகலா பக்கம் போனால் ஒன்றும் பெரிய லெவலில் அரசியல் நீடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்காண்டி டிடி தினகரன் பக்கம் போயிடலாமான்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டருக்கு வந்துட்டாங்களான்ற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா விநியோகமே சசிகலா பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ இது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வந்தவொன்னே பண்ணியிருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் ஸ்டடியாக இருந்திருக்கலாம் சசிகலா. பட் இப்போ பண்ணது கால தாமதமாகி அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சோன்ற மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்ச லைக் ஷேர். தேங்க்ஸ்.